மாபாரதத்தின் கண்ணா கணவன் மனைவி மாய கலையில் மன்னா இருந்தா கோபியர் கொஞ்சம் ரமணா. ஐயப்பா யார் நீங்க? கற்பராயன் சுவாமி எங்க இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறாரா? வந்திருக்கிறார். என்ன வேண்டும்? ரெண்டு இடத்துக்கு கேள்வி கேட்டுக்கலாமே. என்ன வேணும்? போடலாம். கொஞ்சம் கண்ணை மூடி பார்க்குறேன். இந்தாப்பா, அது போடுறதுக்கு அரசு உனக்கு உதவி செய்யும். தாராளமாக செய்யலாம். நிறைய பணங்கள் நஷ்டமானதான் திரும்பி உனக்கு வெற்றியாக கிடைக்கும். வேற என்ன வேணும்? எல்லாம் ஒற்றுமையாக்கி தானே. 3 மாதம் பொறுமையாக இருக்கு. போய்ட்டு வா. அடுத்து கணவன் மனைவி. அடுத்து பேசுவோம். வெளிநாட்டில் யாரும் இருக்காங்களா? தங்கச்சியுடைய பிள்ளைங்க உங்கள் மருமக்க மாறு. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாங்க. வணக்கண்ணே, நல்லா இருக்குங்களா? தூரம் உங்களுக்கு தாங்க. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த காலத்தில் முன்னோர்களுடைய ஒரு ஆத்மா ஒன்று உங்கள் வீட்டுக்கு வருதுப்பா. அதெல்லாம் வணங்கணும். அதில் நீங்கள் அதை வணங்கலை. உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இணைந்த இன்பத்தை தந்து வெற்றியை உருவாக்கித்தாரேன். பல லட்சங்களை மண்ணில் போட்டு அது வியாபாரமாகணுங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு. அதெல்லாம் கோடிகளை ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? என்னை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு வியாபாரம் நடக்கும். எல்லாமே வெற்றியாக நடக்கும். தான் வா மகளே, வெற்றி சென்று வரலாம்.